அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இப்போ வெளிநாட்டவர்களே அதிகம் குறி வைக்கப்படுகிறார்கள். குவைத் தினார் தான் உலகத்திலே கரன்சியில் வலுவான நாணயம் என்று சொன்னாலும் சொன்னாங்க. இதனால திருட்டு பசங்க ஆன்லைன் வழியாக திருடும் கும்பல் அதிகரித்து விட்டது. இதனால பாதிக்கப்பட்ட நண்பர் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திர்பாலக் டிராஃபிக் வயலேஷன், அதாவது போக்குவரத்து விதிமீறல்கள் உங்களுக்கு இருக்குன்னு எந்த ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலும் அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்யாதீங்க. அப்படி செய்தால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட், பின் நம்பர், உங்கள் என்டையர் பேங்க் டீட்டெயில்ஸும் ஆன்லைன் திருட்டு கும்பலிடம் சென்றுவிடும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 100 கேடி 200 கேடியும் பாதுகாப்பாக வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. டிராஃபிக் ஃபைன் கட்டுறதா இருந்தால் ஒன்று சேகல வழியாக கட்டுங்க, அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு சென்று பணத்தை கட்டுங்கள். ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் மூலமாக லிங்கை கிளிக் பண்ணி பணத்தை கட்டாதீங்க. இதை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சொல்லி எச்சரித்துள்ளது. இப்போ இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் முடிந்தவரை இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷங்கள்? ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக அது நான் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். மேலே இருக்கிறது பையன் அஜீஸ் ஒரு டிராஃபிக் வயலேஷன் ஒன்று வந்துச்சு. ஒரு எஸ்எம்எஸ் இது மேலே வந்தது ஒரு எஸ்எம்எஸ். அந்த எஸ்எம்எஸ்ல கிளிக் பண்ணோன்னே அந்த ஒரு லிங்க் ஒன்று வருது. அந்த லிங்க் வந்தோடனே பே பண்ணுறதுக்கு 4.5 நேரம் உங்களுக்கு ஓவர் ஸ்பீடுன்னு வருது. அந்த ஓவர் ஸ்பீடு கிளிக் பண்ணோடனே உள்ளே போகுது. ஒரு லைன் எதுவும் அவரோட மொபைல் நம்பர் போட்டு பே பண்ணுறதுக்கு போயிருக்குது. பே பண்ணியிருக்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். தென் அடுத்து இது நேற்று நடந்தது நைட்டு. அதுக்கப்புறம் நைட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு அமௌண்ட்டாக அவரோட பேங்க் கார்டில் இருந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி டிடெக்ட் ஆகி மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதில் அமௌண்ட் அவருக்கு அவங்க போட்ட அமௌண்ட் ஃபஸ்ட்டு $500 இது போட்டிருக்கிறாங்க. 6,953 ஹாங்காங்கு கேடி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 500 ஈரோ, அதுக்கப்புறம் 100 ஈரோ ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸோ அது எதுவுமே அது இல்லாமல் டிக்ளைன் ஆனதுனால இப்போ கடைசியில் அவர் இப்போ கார்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. இதை கொஞ்சம் நம்ம செய்தியில் இதுங்க கொஞ்சம் போடுங்க, அது மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காக. ஏன்னா யார் பேமெண்ட் பண்ணாலும் நேரடியாக போய் அந்த மினிஸ்ட்ரியோட சைட்டில் போய் பண்ண சொல்லுங்க. சஹலில் அல்லது எம்ஓஇ அந்த நேரடியாக அதில் தான் பண்ணணும். இதில் போய் நம்ம அந்த மெசேஜ் வர்றதை எஸ்எம்எஸ் வர்றதை வச்சு எஸ்எம்எஸ் வர்றதும் இந்த மாதிரி இது இருக்குது. எஸ்எம்எஸ் வரக்கூடிய லிங்கை வச்சு நம்ம கிளிக் பண்ண வேண்டாங்கிறது.